அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பு சகோதரர்களே, இன்று குர்ஆன் ஓதுவதின் சிறப்பை பற்றி நாம் ஒரு வரலாறை பார்ப்போம், வாருங்கள். ஒரு முறை ஈசா நபி அவர்கள் ஒரு பாதையை கடந்து செல்வார்கள். அந்த பாதையில் உள்ள கபரில் இருக்கும் மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கிக் கொண்டிருக்கும். ஈசா நபி அவர்கள் அதே வழியில் மீண்டும் வருவார்கள். அப்போது அதே கபரில் இருக்கும் மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கும். இதை கண்ட ஈசா நபி அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்பார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா வஹி அனுப்புவான். இந்த கபரிலுக்கும் மனிதனுடைய மகன் மதரசாவிற்கு சென்று ஆசிரியரிடம் பிஸ்மில்லா என்ற ஒரு வார்த்தையை கற்றுக்கொள்வான். அந்த காரணத்தினால் நாம் இவருடைய பாவத்தை மன்னித்து இவருக்கு ரஹ்மத் இறக்குகிறோம் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். குர்ஆனில் உள்ள ஒரு வார்த்தை ஓதுவதற்கே அல்லாஹு தஆலா இவ்வளவு சிறப்பு தருகிறான் என்றால் குர்ஆனை முழுவதுமாக ஓதுவதற்கு அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு சிறப்பு தருவான் என்று யோசித்திருப்பார்கள் சகோதரர்களே. எனவே இது ரமலான் மாதம் அதிகம் குர்ஆன் ஓதுவதற்கு அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.